வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40க்கு. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பொறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, விஷயம் கடந்த சில வருடங்களாவே கடகம் வந்து வெறும் கஷ்டத்தை தான் பட்டாங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, சொத்து பத்தி இழந்தாங்க, இருந்த வேலையை விட்டு ஒரே நாள்ல தூக்கி எறியப்பட்டாங்க, இருந்த வேலையில ஒரு பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானாங்க. இவ்வளோ பிரச்சனையாச்சே, வீட்லயாவது நிம்மதியா இருக்குமா அப்படின்னா வீட்லயும் நிம்மதி இல்லை. நிறைய பேர் டிவோர்ஸ் நோக்கி போனாங்க, நிறைய பேர் டிவோர்ஸே வாங்கிட்டாங்க. அதுக்கும் மேல குழந்தைங்களாலையும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி சமுதாயத்துல அசிங்கமும் அவமானம் பட்டாங்க. தேர்ல இருந்த நிறைய கடகம் தெருவுக்கு வந்துடுச்சு அப்படின்லாம். அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் கவலையே படாதீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, யார் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்னா சனி பகவான் தான். கடந்த சில வருடங்கள அஷ்டமத்து சனியா இருந்து உங்ககிட்ட இருந்து மொத்தத்தையும் புடுங்கினவரு இப்ப மொத்தத்தையும் திருப்பி கொடுப்பாரு. என்னம்மா கொடுப்பாரு? என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாரோ அத்தனையும் கொடுப்பாருமா, பெருசா கவலை வேண்டாம். சரி, அப்ப சனி வந்து பாக்கிய சனியா இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது அத்தனையும் சனி பகவான் கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கிறதுக்கான பிராப்தம், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம், எந்த வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்டீங்களோ அதே இடத்துல வேலை செய்யறதுக்கான பிராப்தம், அதை விட ஒரு சூப்பரான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய விஷயம் நல்லது நடக்க போதுமா, கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல ராகு பகவான் 8ல இருக்காரு அப்படின் போது ராகு திடீர் தன பிராப்தி, திடீர் மாற்றம் அப்படின்றத ஏற்படுத்துவார். அதுல டவுட் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப நல்லது மட்டுமே யோசிக்கலாம், பெருசா கெட்டது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேல இல்லம்மா. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க போய் அதை பார்க்கணுமா. சொத்து வந்து எங்க எங்க சித்தப்பா பார்த்துட்டு இருக்காரு, எங்க பெரியப்பா பார்த்துட்டு இருக்காரு, இல்ல யாரும் பக்கத்துலங்க, அதெல்லாம் யாருங்க எடுக்க போறா அப்படின்னு நம்ம உதவாத சொத்தா ஒண்ணு நினைச்சா கூட பக்கத்துல இருக்கவங்க அதை புடுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிலம் இருக்குன்னா பக்கத்து நிலத்துக்கார அப்படியே கொஞ்சம் வரப்பை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது என்னது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, என்னம்மா எங்களுக்கு அதெல்லாம் இல்லம்மா. இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள்மா. மறைமுக உறவு முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது வெளியே தெரியாம எப்படி வந்து மெயின்டெயின் பண்ண முடியுமோ அப்படி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. குடும்பத்தோட இணைஞ்சு இருந்தாலும் குடும்பத்தோட பெருசா ஒட்டி உறவாடாத மாதிரி தாமரை இலையில தண்ணி மாதிரி தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கட்டும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் நல்லது. ரொம்ப ஒட்டி உறவாடினாலும் அது பிரச்சனை தான். ஆக குடும்பத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க தனித்தனியா இருக்க மாதிரி, யாரும் ரொம்ப அந்யோன்யமா இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் நல்லதுதான். அதே மாதிரி வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். நீங்க கடக ராசியா இருக்கீங்க அப்படின்னா, உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. பிள்ளைங்க போலாம், இல்ல கணவர் போலாம், இல்ல நீங்களே போலாம். போயிட்டு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது இருக்கு. பெருசா யார்கிட்டயும் நம்ம நல்லா பேச மாட்டோம். யார் கூடயும் ரொம்ப கச்ச கச்சன்னு பேசுறது அப்படின்றதுல நமக்கு புடிக்காது. யூசுவலா கடகம் எல்லார் கூடயும் ஒட்டி உறவாடுவாங்க. இந்த காலகட்டத்துல பெருசா எனக்கு தனியா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாரி தோணும். அதுவும் நல்லதுதான். புரியுதுங்களா? கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி பாருங்க, அ 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்க சுயஸ்தானத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றார். அப்ப சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அப்படின்னும்போது, உங்கள நீங்களே பதப்படுத்திக் கொள்வதற்கு, உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருந்துச்சும்மா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? நான் யோசிச்சேம்மா. என்னுடைய நல்ல குணம் தான் காரணம். நான் எல்லார் மேலயும் ரொம்ப கரிசனமா இருக்கிறது தான் காரணம். ரொம்ப அன்பா, ரொம்ப பாசமா இருக்கிறது தான் காரணம். ஆக இந்த காலகட்டம் நான் முடிவு பண்ணேன். நான் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் தங்கமே இருந்தாலும் காப்பர் கலந்தா தானே தங்கம் வந்து நெகை செய்ய வந்து பயன்படுது. அந்த மாரி நமக்குள்ளேயும் சில குணாதிசயங்கள் தேவை அப்படின்றத நான் வந்து யோசிச்சேன். நான் என்ன மாத்திக்கினேன். என்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டேன் அப்படின்ற காலகட்டம். ஆனா ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா? கூடா நட்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக கூடா நட்பு அப்படின்றது கேடு விளைவிக்கும். அதுல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நட்பு வருது. அது கூடிய நட்பா, கூடாத நட்பான்னு எப்படிம்மா தெரியும்? அப்படின்னா, பழகுங்க, பிரச்சனை இல்ல. பெருசா உங்களோட ரகசியங்கள மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நட்பா பழகி பின்னாடி அவங்களே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, முதுகுல குத்துறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நெறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுசும் இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, தாராளமா போடலாம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. ஒரு இடத்துல ஒரு தொழில விட்டு இன்னொரு தொழிலுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த தொழில்ல இருக்க நல்லது முதல்ல தெரிஞ்சுக்கிறத விட, அந்த தொழில்ல என்னென்ன லாஸ், என்னென்ன நெகட்டிவ் அதையும் தெரிஞ்சுட்டு, அந்த தொழிலுக்கு நீங்க போலாம். இருக்கிற வேலைய விட்டுட்டு அந்த வேலைய போயிடக்கூடாது. இருக்கிற வேலையில இருந்துட்டே, அந்த வேலைய நம்ம போலாமா? வேணாமா? அங்க எப்படி இருக்கு சூழ்நிலை? எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி குரு பகவானோட உச்ச பார்வை 5ஆம் பாவத்துல விழறதுனால, பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்கு அப்டின்னா, உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் இருக்கு, வாய்ப்பும் இருக்கு அப்டின்னு சொல்லலாம். அதே மாரி குழந்தைங்க ரீதியா இவ்ளோ நாள் நான் வந்து கஷ்டத்த தாங்க அனுபவிச்சேன். பிள்ளைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தேன். பிள்ளைங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணி திருத்தலான்னு பார்த்தேன். இதுவரைக்கும் எந்த வழியும் எனக்கு கிடைக்கல திருத்துறதுக்கு. அப்படின்னாலும், இந்த காலகட்டம் பிள்ளைங்களா நீங்க 10 வார்த்தை சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் 4 வார்த்தையாவது கேட்பாங்க. பகுதியாவது பிள்ளைங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ்ஸுங்க. அதே மாதிரி நெறைய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. 10 வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க. குழந்தையே இல்லைங்க. இப்ப ஏதோ ஒரு நவீன சிகிச்சை மூலியமா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லல்ல நவீன சிகிச்சைலாம் பண்ணி, பண்ணி சலிச்சு போயிட்டேங்க. இப்ப சும்மா இருக்கேன். சிலருக்கு வந்து பாருங்க 2 முறை ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க, 3 முறை ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க. அப்ப கரு கூடியிருக்காது. சும்மா இருப்பாங்க. எதையுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. கரு கூடிடும். அந்த மாரி கூடுறதுக்கான ஒரு அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நெறைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல குணவானான, குணவதியான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமண பிராப்தம் அப்படின்றது கைகூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏம்மா எங்களுக்கு அஷ்டமத்து சனியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பிரிஞ்சுட்டோம். டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இளைய களத்திரம் அப்படிம்பாங்க. 2வது மேரேஜ் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டுங்க. நெறைய இளம் வயசு கடகராசி லவ்ல போலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்காக, யுஜி இங்க முடிச்சுட்டு பிஜி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த ஊர்லயே பிஜி சீட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்பானோட ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம். அப்பா இவ்ளோ நாள் சப்போர்ட் இல்ல அப்டின்னாலும், இந்த காலகட்டம் பெரிய சப்போர்ட்டா இருப்பாரு. இத்துணை நல்ல விஷயங்கள் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வழியும், வாய்ப்பும் நெறைய இருக்குங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்டின்னா ரொம்ப நல்லது. சரிம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. நாங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யலாமா? அப்படின்னா கண்டிப்பா செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய நல்லது இன்னும் நல்லதா நடக்கிறதுக்கு, அதே மாரி மனரீதியான குழப்பங்கள்ல இருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா, பௌர்ணமி தோறும் பக்கத்துல இருக்க அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு, அம்பிகைக்கு நல்ல அழகான சிவப்பு தாழம்பூ குங்குமம் வாங்கிட்டு போய் குடுங்க. அது மட்டும் போதும். குடுத்துட்டு முடியும் அப்படின்னா, அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. என்ன உங்களால கொண்டு போய் குடுக்க முடியுமோ குடுங்க. மறக்காம தாழம்பூ குங்குமம் குடுங்க. அந்த தாழம்பூ குங்குமம் எப்படி மணக்குதோ, அந்த மாரி உங்க வாழ்க்கையும் மணக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.